சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். பரிசுத்த வேதாமத்தை திறந்து ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமரின் நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:31. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மீண்டுமாய் வாசிப்போம். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர்கள் யார்? அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், ஆண்டவர் என் சார்பாக இருந்தால், கர்த்தர் என்னுடைய பக்கத்தில் பட்சத்திலேனால் என் சார்பாக ஆண்டவர் இருக்கும் பொழுது யாரும் நமக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. நமக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை சோத்திரம், ராட்சதர்களை எதிர்கொள்ளுங்கள். அதனுடைய தலைப்புகளிலே இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். சோத்திரம், ராட்சதர்களை எதிர்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபேசிங் த ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். ராட்சதர்களை எதிர்கொள்ளுகிறவர்களாய் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலவிதமான பலவான்கள் ராட்சதர்கள் என்று சொல்லும் பொழுது சோத்திரம் நிறைய அர்த்தங்களை சொல்லலாம். ராட்சதர்கள் என்று சொல்லும் பொழுது பலவான்களை குறிக்கிறது, பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள், அல்லது வலிமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஒன்றுமே அவங்களை செய்யவே முடியாது, மேற்கொள்ளவே அவங்கள முடியாது, அவங்களை ஜெயிக்கவே முடியாது, அவங்க சாதாரணமானவங்க அல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படிப்பட்டவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ராட்சதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ராட்சதர்களின் கூட கர்த்தருடைய உதவி இருந்தால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர்களை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்தெல்லாம் சில காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது, நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாமத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது: உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும், சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் தேவ ஆலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். அவர் சாலமோனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியுமா? அவரை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. சோத்திரம். இந்த உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இதை நம்ம வர்ணிச்சு சொல்ல முடியுமா? இதில் இருக்கிற அதிசயங்கள், இதில் இருக்கிற காரியங்கள், இதில் இருக்கிற சோத்திர படைப்புகள், அதை நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வர்ணிக்கனாலும் முடியாது. எவ்வளவு பெரிய பாருங்க, சூரியன் எவ்வளவு பெரிய, சந்திரன், ஒவ்வொரு சந்திரனும் எவ்வளவு எத்தனை மடங்கு பெரிதா இருக்கிறது. அப்ப அவருடைய படைப்புகள் பாருங்க. வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அப்படின்னா வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. அவருடைய காலிலே ஒரு ஸ்டூல் மேல கால் வைத்திருக்கிறது போல வச்சிருக்கிறாரு இந்த பூமியை. அப்ப ஆண்டவர் இவ்வளவுதான் அவருடைய லிமிடேஷன், இவ்வளவுதான் ஒரு எல்லைக்குட்பட்டவர், இவ்வளவுதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, விளக்கவே முடியாது, நம்ம விலைக்கு சொல்லவே முடியவே முடியாது. அவர் பெரியவரா இருக்கார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரியவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆகையால்
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். இன்றைக்கு யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சோதரம் பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை பார்த்து நம்ம ஓடக்கூடாது, அவனை பார்த்து பயப்படக்கூடாது, அவனை பார்த்து திகிலையக்கூடாது. பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது இங்கே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அப்பொழுது அவன் உங்களை விட்டு, சொல்லுங்க சத்தமா, அவன் உங்களை விட்டு ஓடிய போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு ராட்சதர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால், பலவான்களை எதிர்கொள்ள வேண்டுமானால், வலிமை மிக்கவர்களை எதிர்கொள்ள வேண்டுமானால் அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம எதிர்த்து நிற்போமானால், ஒருவேளை சோதரர் நாம பார்த்து நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம், போராட்டம் வந்தா வந்துட்டு போட்டோம், கவலை வந்தா வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்க கூடாது. அதை எல்லாவற்றும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையின் மூலமாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கியிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக பிசாசின் கரத்தில் இருந்த எல்லா அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர் உரிந்து கொண்டவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசுவின் மரணத்தின் மூலமாக அவர் பாதாளம் வரை சென்று மரணத்தை ருசி பார்த்து அந்த மரணத்தையும் ஜெயித்து பாதாளத்தையும் வென்று மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் எதிர்த்து நிற்க போகிறோம்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அவருடைய துணையினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய துணையினாலே பிரச்சனை எதிர்த்து நிற்போம், அவருடைய துணையினாலே ஃபேஸ் பண்ணுவோம், அவருடைய துணைகளினாலே பலவான்களை மேற்கொள்ள போகிறோம். அவருடைய சப்போர்ட்டினாலே எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்து எனக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சோத்திரம். ஒரு மனிதனை நாம் வீழ்த்த வேண்டுமானால், ஒரு யுத்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால் இங்கே சில ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? பாருங்க, பவுல் சொல்லுகிறார், சோதர எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடு, நல்லா கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் கூட சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் இந்த உலகத்துல உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒரு ஜெபம் ஜெபிக்கிறனா, ஒரு விண்ணப்பத்தை நீ வைக்கிறனா, அந்த ஜெபம் மேல போறதுக்குள்ளே பலவிதமான வான மண்டல பொல்லாத சேனைகள் அந்த ஜெபத்தை தடை பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே சேனைகள், பிசாசின் சேனைகள், வான மண்டல பொல்லாத சேனைகள் சுற்றி கொண்டிருக்கிறது. உன் ஜெபம் பரலோகத்துக்கு போக கூடாதபடி, உன் ஜெபம் ஆண்டவரிடத்தை கேட்க கூடாதபடி பாதியிலே அந்த ஜெபத்தை தடை செய்வதற்கு ஒரு கூட்டம், ஒரு ஆவி சுற்றி கொண்டிருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம், மனிதர்களோடு மாத்திரம் உனக்கு போராட்டம் கிடையாதுப்பா. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற சகோதரனை சகோதரியே, பவுல் சொல்லுகிறார், மனுஷனுக்கு மாத்திரம் போராட்டம் அல்ல, அவனை வாழ்க்கையில ஜெயிக்கணும், அது மாத்திரம் உனக்கு போராட்டம் இல்ல. பொல்லாத துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிசாசின் சேனைகளோடு வான மண்டல பொல்லாத சேனைகளோடு உன் வாழ்க்கையில போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நீ மேற்கொள்ள வேண்டுமானால், நீ அதை சந்திக்க வேண்டுமானால், நீ அதை ஜெயிக்க வேண்டுமானால் சில ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கண்ணீர், பல பாடுகள், உபத்திரவங்கள் உன் வாழ்க்கையில தீங்கு நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் எதிர்க்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்க்க போகிறோமா இல்லை எதிர்க்க முடியாதபடி நம்ம நிற்க போகிறோமா? எதிர்த்தால் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பா. எனக்கு இந்த வம்பே வேணான்னு சொன்னா பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டு தான் இருக்கமே தவிர பிசாசு ஜெயிப்பன தவிர நாம ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் தம் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு ஒரு சபையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, நாம மனுஷனை மேற்கொள்றது மாத்திரமல்ல, பொல்லாத ஆவிகளையும் பொல்லாத சேனைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பல போராட்டங்களையும் ஜெயிக்கத்தக்க கூடிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். என்னென்ன சர்வாயுத வாசிக்க சீக்கிரமா. அடுத்த வருஷம் 14 வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில், உங்கள் இடுப்பில் அறையில் கட்டி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு யுத்த மனுஷன், ஒரு மிலிட்டரி மேன், அவனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது சும்மா போயிட்டு சாதாரண ட்ரெஸ்ல போய் நின்ற முடியுமா? அதற்குரிய வஸ்திரம், அதற்குரிய ஹெல்மெட், அதற்குரிய கேடயம், அதற்குரிய பட்டயம், கன், அதற்குரிய எல்லா சோத்திர வஸ்திரங்களையும் காரியங்களை போட்டுக்கொண்டுதான் போய் அவன் எதிரியானவனை போய் சந்திக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் சாத்தானோடு கூட அந்த ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டுமானால் சும்மா சாதாரணமா போய் நாம் நின்ற முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கணும். முதலாவது காரியம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம், சோதரம், கேடகம், ஷீல்ட் என்று சொல்லுவார்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, காலில் போடுகிற செருப்பு, பூட்ஸ், என்னவா ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீ தொடுக்கிறவர்களாய் இருக்கணும். நாலாவது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணுமா? பிடித்து கொண்டவர்களாக விசுவாசம் என்னும் கேடகமும். அடுத்து வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ நிற்கும் பொழுதுதான் எதிரியானவன, பிசாசானவன, சத்துருவானவன, ஜெயன்ஸ, ராட்சதன உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியுமே தவிர நீ சத்தியம் என்கிற கட்சியை எடுத்துக்கொள்ளாம, நீதி என்கிற மார்க்கவசத்தை எடுத்துக்கொள்ளாம, ஆயத்தம் என்கிற பாதரட்சத்தை போட்டுக்கொள்ளாம, விசுவாசம் இல்லாத கேடகத்தோடு நீ போகாதபடி, ரட்சணம் இல்ல தரைச்சிறவை நீ போடாதபடிக்கு, தேவ வசன வார்த்தை என்கிற பட்டயம் இல்லாமல் நீ சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சத்தியம் என்கிற கச்சை வேணும். சொல்லுங்க, சத்தியம் வேண்டும், நீதி என்கிற மார்க்கவசத்தை வேண்டும், ஆயத்தம் என்கிற பாதரட்சை வேண்டும், விசுவாசம் என்கிற கேடகம் வேண்டும், ரட்சண்யம் என்கிற தலைச்சீரா வேண்டும், வேத வசனம் என்கிற பட்டயம் என் வாழ்க்கையில நான் இருக்கணும். அதை அணிந்தவர்களாய் சத்ருவை நான் ஜெயிக்க போகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அணிந்தவர்களாய் நம்ம நிற்க போகிறோம்? ஆமென். சும்மா வந்து போனோம், சும்மா போய் நான் ஜெயிச்சிருவேன், சும்மா ராட்சதனை மேற்கொள்றவேன், சும்மா போய் எனக்கு விசுவாசமும் தேவை கிடையாது, ஜபமும் தேவை கிடையாது, எனக்கு எந்த ஹெல்மெட்டும் தேவை கிடையாது, சத்தியம் எனக்கு வேணாம், நீதி எனக்கு வேணாம், ஆயத்தமும் எனக்கு வேணாம், எதுவுமே எனக்கு வேணான்னு போய் நீ நின்றினா பிசாசு உன்னை நிராயுதபாணி ஆக்கி விடுவார். பிசாசு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். ஆனால் இதெல்லாம் அணிந்தவர்களாய் போய் கர்த்தருக்கு முன்பாக, அந்த சாத்தானுக்கு முன்பாக, அந்த எதிரிக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனை ஜெயித்து கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சோத்திரம், ராட்சதர்களை நாம் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராட்சதர்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு சூழ்நிலையிலே, இன்றைக்கு காலகட்டங்களிலே நாம சந்திக்கிற ராட்சதர்கள், நாம ஒருவேளை ராட்சதன் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மனுஷன் பெரிய தோற்றத்தில் வந்து பயங்கரமா வந்து நிற்கிற அவெல்லாம் நம்ம இப்ப சந்திக்கிறது இல்லை. நாம சந்திக்கிற ராட்சதர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பிரச்சனைகள் என்னன்னா, வியாதிகள் என்கிற
ராட்சதர்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்திக்கிறோமா? சந்திக்கலையா? வியாதிகள், பலவீனம், பலவிதமான காரியங்கள் ராட்சதனை போல நம்முடைய வாழ்க்கையில வந்து நிற்கிறது. தரித்திரம் என்கிற ராட்சதன், தரித்திரம், வறுமை, பசி, பட்டினி, பற்றாக்குறை, இப்படிப்பட்ட ராட்சதர்களை அன்றாட வாழ்க்கையில் சில நேரங்களை சந்திக்கிறோம். தோல்விகள், வெற்றி பெற முடியாதபடிக்கு நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை, அதை நான் மேற்கொள்ள முடியவில்லை. அந்த தோல்வி என்கிற ராட்சதம், பயம், பல காரியங்களை குறித்த பயம், தனிமை, கவலைகள், சோதனை, சந்தேகம், பல காரியங்கள் ராட்சதனை போல உன் வாழ்க்கையில இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கலாம், நீ ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் கர்த்தர் எதிர்க்கிறவர்களாய் உங்களை மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாய்களை திறந்து ஹல்லேலூயா. பாருங்க, வியாதிகளை நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள், தரித்திரத்தை நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள், தோல்விகளை நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள், பயங்களை எதிர்க்க போகிறீர்கள், தனிமையான வாழ்க்கையை எதிர்க்க போகிறீர்கள், கவலை கண்ணீரை எதிர்க்க போகிறீர்கள், சோதனை உபத்திரவங்களை எதிர்க்க போகிறீர்கள், சந்தேகத்துக்குரிய காரியங்களை எதிர்க்க போகிறீர்கள். அந்த ராட்சத போன்ற காரியங்களை எதிர்த்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் கூட தேவன் உங்களை வழிநடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ராட்சதர்களை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. நிறைய வசனம் நான் சொல்ல முடியும். பாருங்க, பயத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா சோதரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பரிசுத்த ஆவியாக தைரியத்தை கர்த்தர் அந்த ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லணும். பயத்தை வர நேரத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி எனக்கு இல்லை, தைரியத்தின் ஆவி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல. தோல்வி நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தோல்வி நேரத்தில் வாசிங்க. சங்கீதம் 23 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23 6வது வசனத்தை வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். தோல்வியின் மத்தியிலே வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, வியாதியோ, சஞ்சலமோ, உபத்திரமோ, பாடுகளோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறார் சோதரம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், இது எல்லாவற்றையும் கூட நாம ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தேகம் வருகிற நேரத்தில், தோல்வி வருகிற நேரத்தில், பயங்கள் வருகிற நேரத்தில் வார்த்தைகளை அறிக்கை இயேசுவின் நாமத்திலே பயம் என்கிற ராட்சதனை, தோல்வி என்கிற ராட்சதனை, வியாதி என்கிற ராட்சதனை இயேசுவின் நாமத்திலே நான் உன்னை எதிர்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ அந்த வியாதியும் ராட்சத போல வருகிற பிரச்சனைகள் கடந்து போகும், உங்களை விட்டு அவன் ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, என்னாகமத்தின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே வசனம் 25 32 வசனம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. சோதரோ, மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறான் கானான் தேசத்திற்கு. 12 பேரை வேவு பார்க்க அனுப்பின போது அவர்கள் 40 நாட்கள், எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் சுற்றி திரிந்து வனாந்தரத்திலே, பாருங்க, அந்த கானான் தேசத்திலே போய் அவங்க சர்வே பண்ணி கொண்டு வருகிறார்கள். 40 நாட்கள் முடித்த பிறகு மோசேயிடத்தில் இப்ப வந்து ஃபீட்பேக் சொல்லுகிறார்கள். மோசே கேட்கிறார், நீங்க போனீர்களே, அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதனுடைய கனிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதனுடைய மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் கேட்கும் போது 10 பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. சோதரர், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. அந்த 10 பேர் சொன்ன வார்த்தை 10 விதமான நெகட்டிவான காரியங்களை சொல்லுகிறார்கள். 10 பேர் என்ன சொல்றாங்க?
நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியும். பாருங்க, 10 பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க சொன்ன காரியம் முதல்ல சொல்ற மோசே பார்த்து, நாங்க போயிட்டு வந்த தேசம்லாம் பார்த்துட்டு வந்தோம், ஆனா அதனுடைய ஜனங்கள் பலவான்களாய் இருக்க. முதல் காரியம் என்ன? பலவான்கள். சோத்திரம். இரண்டாவது, அந்த தேசம் அரணிப்பான பட்டணமாய் இருக்கிற பெரிய பட்டணம், சாதாரணமானது இல்லை. மூணாவது, அவர்கள் ஜனங்கள்லாம் பெரியவைகளாய் இருக்கிறாங்க, பயங்கரமான பெரியவங்க அவங்கலாம் சொல்றாங்க. நாலாவது, எதிரிகள் இருக்கிற பட்டணம். இதெல்லாம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். எதிரிகள், சத்துருக்கள் இருக்கிற பட்டணம். அஞ்சாவது, நம்மளால் அவங்கள என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியவே முடியாது. ஆறாவது, நம்மை பார்க்கிலும் அவங்க பலவான்களாக இருக்க, தங்களை குறைச்சி சொல்றாங்க, நம்மளை விட அவங்க பலசாலி. ஏழாவது, தன்னுடைய குடிகளை பச்சிக்கிற தேசம், அப்படியே சாப்பிட்டுருவாங்க, அப்படியே அவங்கள பச்சித்து போட்டுருவாங்க, அப்படிப்பட்ட தேசம். எட்டாவது, மிகவும் பெரிய ஆட்கள் சொல்றாங்க. ஒன்பதாவது, ராட்சத பிறவிகள், ஜெயன்ட்ஸ், ராட்சத பிறவிகள் எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். பத்தாவது, நாம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோமா? வெட்டுக்கிளிகள் போல நாம அவர்களுக்கு இருக்கிறோம். 10 விதமான நெகட்டிவான வார்த்தைகளை இந்த இடத்துல 10 பேர் சொல்லுகிறார். ஆனால் யோசுவாவும் காலேபும் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க 8 விதமான நன்மையான காரியங்களை சொல்றாங்க. இதெல்லாம் நீங்கள் குறிங்க. சோதரம், இந்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மகா நல்ல தேசம். தேசத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க சொல்றாங்க, கலகம் பண்ணாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சொல்றாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுகிறார்கள். நமக்கு அவர்கள் இரையாவார்கள், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நிழல் அவர்களை விட்டு விலகினது. யாரு? கர்த்தருடைய நிழல் அவர்களை விட்டு விலகினது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைலாம் வாசிக்கும் போது சோத்திரம், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பதிவு பண்ணிருக்கிறார்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற தோல்விகள், கவலைகள், வியாதிகள், பிரச்சனைகள், ராட்சதர்கள், சத்ருவானவன், இவர்களை பார்க்கும் பொழுது மேலே சொல்லப்பட்டவர்களை போல சொல்லாதீங்க. அவங்க நம்மளை விட பெரியவங்க, நம்மளோட பெரிய பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, அதை போக்கவே முடியாது, அதை அசைக்கவே முடியாது அப்படின்னு உங்களை தரங்குறைவாய் பேசாதீர்கள். யோசுவா காலேபு சொன்னது போல பேசுங்க. அவர்களை எளிதில் நாம் ஜெயிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை எளிதில் நாம் தோற்கடிக்கலாம், அந்த பிரச்சனையை எளிதில் நம்ம முறியடிக்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எளிதில் அவர்களை தோற்கடிக்கல கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உன் வாழ்க்கையில சந்திக்கிற ராட்சதர்களை மேற்கொள்ள கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். நீங்க சோர்ந்தே போவாதீங்க. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா டவுட்டே வேண்டாம். கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கூடவே தாங்க வராரு. ஆண்டவர் எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா? அவர் தானா வந்து செய்கிறதல்ல, நாம வேலை செய்யணும்னு அவர் நினைக்கிறார். வாயை திறந்து பேசணும்னு அவர் வெயிட் பண்றாரு. நம்ம எப்ப வாயை திறந்து டிக்ளேர் பண்றோமோ, வாயை திறந்து எப்ப பேசுறோமோ, அப்ப ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதுவரை அவர் காத்து நிற்கிறார். இன்னும் என் வேலை வரல, இன்னும் என் டைம் வரல, இன்னும் என் பிள்ளைகள் வாயை திறந்து பேசுவாங்க, அவங்க விசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. யார் ஒருவன் பேசுகிறானோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலியா பேசினார். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை பார்த்து பேசலாம், ஆனா எலியா பேசினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் பேசினார். எலியாவுக்காக ஆண்டவர் காத்துனுங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்க அந்த பலிகள் எல்லாம் பச்சித்து போட்டதுன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒரு மனிதனை தான் தேடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தும். கேளுங்க, எங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தும். நாங்க வாயில எதை பேசுறோமோ, விசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோமோ, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறணும். சொல்லுங்க, அந்த வார்த்தை வெறுமையா வரக்கூடாது. அந்த வார்த்தை நான் எதற்காக அனுப்பினோ அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அந்த வார்த்தை எனக்கு வல்லமையாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, 5 விதமான சோதர கீஸ். இந்த ராட்சதர்களை நாம மேற்கொள்ள வேண்டுமானால் 5 கீகள், சோதரம் 5 கீஸ் சொல்லுவார்கள். 5 விதமான சாவிகள் அப்படின்னு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. இந்த ராட்சதர்களை மேற்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய 5 விதமான காரியங்கள். சோதரம் முதலாவது காரியம், சோதரம் முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த அதிகாரத்தில் இருந்து, அந்த வேத
பகுதியில் இருந்து 5 விதமான சாவிகள், 5 keys மேற்கொள்வதற்கு, இன்றைக்கு ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் எடுத்து வைக்க வேண்டிய 5 படிகள் அல்லது நாம் செயல்படுத்த வேண்டிய 5 திறவுகோலான காரியங்களை தான் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்கிற பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. பாருங்க, இங்க கோலியாத்தை குறித்து நிறைய நம்ம கேட்டு இருக்கிறோம் இந்த கதைகளை, சம்பவங்களை. பாருங்க, கோலியாத்து அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏறக்குறைய 9 அடி ஹைட்டான். எத்தனை அடி? 9 அடினா பாருங்க, 7 அடி இந்த கதவுனா அதுக்கு மேல ஒரு 2 அடி. அப்போ இந்த டியூப்லைட் ஹைட் இருப்பான். 9 அடி உள்ள ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனிதன் பாருங்களேன். அவனுக்கு கீழே தான் எல்லாமே இருப்பாங்களாம். அந்த தேசத்தில் இருக்கிறவங்களாம் அவனுக்கு கீழே தான் எல்லாமே ஹைட்டு. 9 அடி உள்ள உயரமுள்ள ஒரு மனிதன் தான் இந்த கோலியாத். அது மாத்திரமல்ல, நார்மலாக அங்கே இருக்கிற மனிதர்கள் நார்மலாக எப்படி இருப்பானா 5 அடி 3 இன்ச்சு, 5 அடியில் 3 இன்ச்சு அப்படி தான் இருப்பார். ஆனால் இவன் 9 அடி உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் போட்டுக்கொண்டிருந்த அந்த ஹெல்மெட், தலைச்சீரா, அதோட வெயிட் மாத்திரம் ஏறக்குறைய 66 பவுண்டா. 66 பவுண்டு நிறை கற்கள் உள்ள வெயிட். அவன் போட்டுக்கொண்டிருந்த மார்க் கவசம் 175 பவுண்டு நிறை வெயிட் உள்ளதா இருக்கிறான். எவ்வளவு பெரிய வெயிட் அவன் போட்டிருக்கான் பாருங்க. அது மாத்திரம் அவன் கையில பிடிச்சிருந்த ஈட்டி தாங்கு, அது ஏறக்குறைய 20 பவுண்டு நிறையுள்ள வெயிட் நிறைந்ததா. அப்படிப்பட்ட ஒரு ராட்சத மனிதனை இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே லிட்டரலாகவே ஒரு மனிதன், ராட்சதன் அப்படியே வந்து எதிரில் நிற்கிறார். 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார், சவால் விட்டு கொண்டே இருக்கிறார். உங்களில் யாராவது ஒருவனுக்கு தில் இருந்தா, ஒருவனுக்கு தைரியம் இருந்தால் என்னை ஜெயித்து விடுங்க பார்க்கலாம். என்னை ஜெயித்தீங்கன்னா எங்க தேசமே உங்களுக்கு அடிமை சொல்றார். 40 நாட்கள் காலையிலும் சாயங்காலமும் வந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் திட்டிக் கொண்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு மனிதன் வருகிறான். அவன் பேர் தாவீது. ஆனால் அவன் எடுத்துக்கொண்ட 5 யுக்திகள், அவன் எடுத்துக்கொண்ட 5 காரியங்களை குறித்து தான் வேகமா இன்றைக்கு வாசிக்க போகிறோம். முதலாவது காரியம், முதலாவது யுத்தத்திற்கு நாம் முதலாவது தயாராக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தத்திற்கு என்ன இருக்கணும்? தயாராக. யுத்தம் எனக்கு வேணாம், சண்டை எனக்கு வேணாம், இதெல்லாம் ஏன் நான் மல்லு கட்டணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியங்கள் சத்துரு கொண்டு வரும் பொழுது அதை எதிர்கொள்ள, அதை மேற்கொள்ள முதலாவது நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தயாராகவே இல்லைன்னா, மேற்கொள்ள முதல்ல ஒரு எண்ணமே இல்லைன்னா ஆண்டவர் எப்படிங்க நமக்கு உதவி செய்வாரு? தயாராவதற்கு முதல்ல நம்ம ரெடியா இருக்கணும். யுத்தம் பண்ணணும். சண்டையே எனக்கு வேணாம் நம்ம இருந்தாக்கா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று, வெற்றியோ தோல்வியோ, சண்டை போறதுக்கு போய் முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? நிற்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? அவன் விளையாடும் பொழுது ஜெயிக்கிறானோ இல்லை அவன் அடிபட்டு சாகுறானோ, அவன் தோற்று போறானோ அப்புறம். ஆனால் முதல் காரியமே அவன் யுத்தத்தை செய்வதற்கு முதலாவது தயாராக இருக்கணும். எத்தனை பேர் தயாராக இருக்க பாரு? அல்லேலூயா. பிசாசை ஜெயிப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? அல்லேலூயா. சாத்தானை மேற்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வருகிற பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்ல நமக்கு ஆயத்தம் இருக்கணும். நமக்கு அந்த ஒரு என்ன இருக்கணும்? தயார் நிலையில இருக்கணும். ஒரு பிரச்சனை ஏதாவது தேசத்தில் வருதுன்னா, இல்லை எங்கேயாவது ஒரு விபத்து வருதுன்னா, இல்லை எங்கேயாவது ஒரு நெருப்போ ஒரு தீப்பிடித்து எரிகிற காரியங்கள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் தேசத்தில் நடக்குதுன்னா பாருங்க, வந்த பிறகு போய் பார்க்கறது அல்ல. சில காரியங்கள், சில டிபார்ட்மெண்ட், சில காரியங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருப்பாங்க. ஆமென் சொல்லு, அல்லேலூயா. ஒரு தீயணைப்பு, ஒரு வாகனம்னா சோத்திரம் தயார் நிலையில் என்ன பண்ணிருப்பாங்க? ரெடியா இருக்கும் அந்த ஆபீஸ்ல. எங்க எந்த நிமிஷத்துல உடனடியாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இருங்க இப்பதாங்க போய் நாங்க தண்ணி டேங்க்ல நிரப்பணும், இப்பதான் ஆளை கூட்டின்னு வரலாம், இல்லை
அவன் அடுத்த ஸ்பாட்லேயே என்ன பண்ணான், ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 1/2 hour எந்த இடத்த அந்த லொக்கேஷனை பார்த்து உடனே ஓடிக்கொண்டே இருப்பாங்களா, ஏன்னா எல்லாம் தயார் நிலையில் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஒரு ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எதுவாக இருந்தாலும் தயார் நிலையில். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும், யுத்தம் வருதோ வரலையோ, சண்டை போடுறோமோ அப்புறம், ஆனால் எதிரியை ஜெயிப்பதற்கு முதல்ல நம்ம தயாராக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிரியை மேற்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் ஜெயிக்காம நான் விடவே மாட்டேன். சண்டை செய்து அவனை நான் யுத்தம் பண்ணி அவனை காலி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் தயார் நமக்கு இருக்கணும். வாசிங்க அந்த 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டது போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஆட்டை பிடித்து கொண்டது. பாருங்க, தாவீது ரெடி ஆயிட்டான், தயார் ஆயிட்டான். ஏன்னா முதல்ல அங்க எங்கும் பார்க்கறான், போயிட்டு கும்பலில் போய் நின்று பார்க்கறான். பார்த்தோன்னே யாரோ கத்தின்னு கிடக்குறாங்க, என்னையா நடக்குது அங்கே கேட்குறான். இல்லைப்பா, இவன் பேர் கோலியாத்துப்பா, இவனை எவன் ஜெயிக்கிறானோ என்ன பண்ணுறாரா, ராஜா வந்து 3 gift கொடுக்க போறாரா. ஒன்று, ராஜா என்ன பண்ண போறார், அந்த சோத்திரம் அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார். இன்னொன்று, தேசத்தில் டாக்ஸ் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு நோ டாக்ஸ், எந்த வரியும் அவங்க வீட்டார் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அவன் என்ன பண்ண, அதிகாரத்தை தருகிறவராக இருக்கிறார். பாரு, நல்ல சர்வ மானியம், நல்ல கிஃப்ட், நல்ல வெகுமதி எல்லாம் கொடுப்பாரு. அப்படியா, ஏன் யாராலும் ஜெயிக்க முடியல பார்க்கறான். இன்னொரு டைம்ல இன்னொரு பக்கத்துல போய் பார்க்கறான், என்னையா நடக்குது, என்னதான் பண்றாங்க, அதே போல சொல்றாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல இதெல்லாம் கேட்கறான், இதெல்லாம் பார்க்கறான். இப்ப முடிவு பண்ணிட்டான், இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பதற்கு ஆயத்தமாயிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம், சில நேரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இப்படி நடக்குது அப்படி நடக்குது. சில நேரங்களில் பிரச்சனை கேட்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனா அதற்கு நாம என்ன முடிவு செய்திருக்கிறோம், நாம என்ன முயற்சி எடுக்கிறோம், கிரியையில நாம் காண்பிக்க வேண்டும். இந்த தாவீது அந்த கூட்டத்தில் ஓடி போய் பார்க்கிறா, கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் போய் பார்க்கிறா, அங்க கொஞ்சம் பேரை விசாரிக்கிறா, இங்க கொஞ்சம் பேரை விசாரிக்கிறா. இப்ப தாவீது ஒரு முடிவுக்கு வந்துட்டா, சவுல் கிட்ட நேரா போயிட்டா. என்ன சொன்னாரு, ராஜா கிட்டே போயிட்டு சொல்லிட்டாரு, நான் யுத்தத்துக்கு ரெடி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சோதரோ யுத்தத்திற்கு தயாராக இருக்க போகிறோம்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை யுத்தத்திற்கு பழக்குவீங்க. நாங்கள் தயாரா இருந்தாதான் ஆண்டவர் கிரியை செய்வா. தயாரா இருந்த தாவீதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, சண்டையில யுத்தத்துக்கு கொண்டு போனா. தயாரா இல்லாதவர்களை பற்றி ஆண்டவர் கவலைப்பட மாட்டார். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தயாராக ஆயத்தமா இருக்கிறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? சோதரம் வாசிங்க 35ஆம் வசனம் 36ஆவது வசனம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்றார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது, சத்துருவானவன் என்னிடத்தில் இருந்து கொண்டு போனதை நான் திரும்பவும் மீட்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சத்துருவானவன், எதிரியானவன் என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று கொண்டு போயிடுச்சு, என்கிட்ட இருந்து சமாதானத்தை கொண்டு போயிருக்கோம், என்கிட்ட இருந்து நிம்மதியை கொண்டு போயிருக்கலாம், பணத்தை கொண்டு போயிருக்கலாம், வேலையை கொண்டு போயிருக்கலாம், வருமானத்தை கொண்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ நாம முடிவெடுக்கணும், நான் எதை இழந்தனோ அதை மீண்டும் போய் நான் ஜெயித்து திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், கொண்டு வர. எத்தனை கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ சொல்லுங்க. எதையெல்லாம் நான் இழந்தனோ அதை எல்லாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் போய் மீட்டு வருவேன். யுத்தம் பண்ணி கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த தாவீது சொல்றான் சவுலை பார்த்து, சவுலே முதல் சொல்றான் நான் யுத்தத்துக்கு தயாரா வந்துட்டேன்னு சொல்றான். இரண்டாவது சவுலை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு முறை ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, என் ஆட்டை பிடித்து கொண்டு போயிடுச்சு, போனா போட்டு நான் விட்டுல. அந்த சிங்கத்தின் கரடியை பின்னாடியே துரத்திக்கின்னு போயிட்டு அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டு அந்த கரடியின் வாயை கிழித்து போட்டு என் நாட்டுக்குட்டியை நான் மீட்டு கொண்டு திரும்பி என் மந்தைக்குள்ள வந்த. அப்படிப்பட்டவனை போல இந்த கோலியாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்?
ஜெயித்தே தீருவேன். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த காலவேளை எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ, ஒருவேளை எல்லாவற்றையும் சூழ்நிலை சில நேரங்கள் நம்ம இழந்திருக்கலாம். பணத்தையோ பொருளையோ சொத்துரோ பல காரியங்களை இழந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முடிவெடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவெடுங்க. இழந்துட்டேன் அதோடு போயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. இழந்து போனா கூட என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை நீ திரட்டி கொண்டு போய் அதை நீ மேற்கொண்டு அதையெல்லாம் திருப்பி கொண்டு வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம் நம்ம என்ன பண்ணணும்? சத்துருவானவன் திருடி கொண்டு போனதெல்லாம் மீண்டும் மீட்டு கொண்டு நான் வருவேன். உதாரணத்துக்கு நீங்க வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவன் சகோதரர், அவன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் எதிரிப்ப என்ன பண்ணான்? சிறைப்பிடிச்சுன்னு போயிட்டான். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றார்? ஆண்டவரே, என் சகோதரன் அவனுடைய குடும்பம் எல்லாம் சிறைப்பட்டு போச்சு, நான் போய் அவனை மீட்டுன்னு வரப்போறேன். வீட்டில் 318 பேரை வச்சுங்க. எத்தனை பேர்? வெறும் 318 பேர் தான். அவனை வச்சுக்கினே போயிட்டு ஜெயிச்சு திரும்பவும் எல்லாவற்றும் மீட்டு கொண்டு வந்தான். ஆமென். கர்த்தர் நம் கூட இருந்தால் 318 பேரா இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தால் கூட சரி, கர்த்தர் நம்ம கூட இருந்தான்னா அவங்கள போய் நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்டு திரும்ப வருவோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 318 பேரோடு கூட போய் சண்டை போட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் ரிட்டன் திரும்பி கொண்டு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தைரியமாக போங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொண்டு வரேன். மூன்றாவது சோத்திரம். மூன்றாவது வாசிங்க, 24வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷரை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி என்ன பண்ணார்களாம்? ஓடி போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷன் யாரை? கோலியாத்தை பார்த்தபோது, அவர் காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தாவீதுக்கு இருந்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? சோத்திரம். அவன் யுத்தத்தில் இருந்து ஓடவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவதாக நாம் எதிரிகளை ஜெயிக்க வேண்டுமானால், ராட்சதர்களை தோற்கடிக்க வேண்டுமானால் யுத்தத்தை விட்டு நீங்க ஓடி விடாதீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தத்தை விட்டு நான் ஓட மாட்டேன். எத்தனை பேர் ஓட மாட்டேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க விசுவாசமா. யுத்தத்தை விட்டு பாதியில ஓட மாட்டேன். நான் இறங்கிட்டேன்னா அதை கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டேன். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் வந்து நின்று இருந்தாங்க, காலையிலையும் சாயந்தரம். ஆனா அந்த கோலியாத்தை பார்த்த உடனே ஓட்டாங்களா ரிட்டர்னு. பயம், அவனை பார்க்கும்போதே பயம். பாருங்க, ஒரு மனுஷனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் இந்த தாவீதோ தைரியமா வந்து நின்றான். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நீ எவனாவா இரு, 9 அடினா இரு, எவ்வளோ பேர் மனுஷனா இரு, எவ்வளோ பேர் ஈட்டினா பிடிச்சின்னு வா, எவ்வளோ பேர் பட்டயத்தோடு கூட வா, அதை பற்றி கவலை கிடையாது. யுத்தத்துக்கு நான் வந்துட்டேன், யுத்தத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன், பாதியில நான் வீட்டுக்கு போக மாட்டேன், உன்னை ஜெயிச்சுட்டு தான் நான் திரும்பி போவேன். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு கூட சொல்றீங்க? ஹல்லேலூயா. யுத்தத்தை விட்டு ஓடி போக விடாதீர்கள். மூன்றாவது காரியம் என்னன்னா, யுத்தத்தில் இருந்து ஓடி விடாதீர்கள். சங்கீதம் 118 6ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 118 6. சீக்கிரம். 118ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இதே தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் எந்த மனுஷன் எவன் இருந்தா எவ்வளவு பேர் கொம்பனா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், யாரும் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது காரியம், யுத்தத்தை விட்டு ஓடி விடாதீர்கள். நீங்களும் சந்திக்கிற பிரச்சனைகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், அதை கைவிட்டு ஓடிடாதீங்க, அதை பாதியில் போட்டு ஓடிடாதீங்க. தைரியமா நில்லுங்கள். அதை ஜெயிக்கிறவருக்கும் ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கிறவருக்கும் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் ஜெபம் பண்ணிருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நான்காவதாக, do not be afraid. பயப்படவே பயப்படாது. யாரை பத்தியும் பயப்படாதீங்க. சோதரம். வாசிங்க ஒரு வசனம், 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:32. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்க வேணாதுங்க. சவுலை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்ற? ராஜா பார்த்து இவர் சொல்றாரு, சின்ன பையன் சொல்றாரு, சவுலே ஏன் அவனை பார்த்து பயப்படுற, ஏன் அவனை பார்த்து டென்ஷன் ஆகிறீங்க? அவன் எவ்வளோ பேர் கொம்பனா அந்த பயப்படாதீங்க, கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பயப்படாதீர்கள். நான்காவது நாம் செய்ய வேண்டிய காரியம், எதிரிகளை ஜெயிக்குவதற்கு
பயப்படவே பயப்படாதீங்க. ஆமென். மலை போன்றவர்களாக இருந்தாலும், செங்கடலை போன்ற இருந்தாலும், பெரிய எரிகோவை போல இருக்கலாம், எதை பார்த்தும் பயப்படாதீங்க. எரிகோவை உடைத்தவ, செங்கடலை உடைத்தவ, யோர்தானை உடைத்தவ கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராட்சதர்களை கண்டு பயப்படாதீர்கள். பாருங்க, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல சோதர் ஏறக்குறைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்றாங்க, 44 முறை பயப்படாது அப்படின்னு சொல்ற வருதான். பி நாட் அஃப்ரைட் அப்படின்னு சொல்றது. அதே இன்னொரு மொழிபெயர்ப்புல 66 முறை பயப்படாது அந்த வார்த்தை வருதான். சோத்திரம். பாருங்க, இந்த வார்த்தை பயப்படாது பயப்படாதுன்னு சொல்லி இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனிதர்களை குறித்து பார்க்கும்போது தாவீது அவன் பயப்படவே இல்லை. 2 ராஜாக்கள் 1:15 உபாகமும் 20:1 2 நாளாகமும் 20:15 அங்க இருக்கிற மனிதரிடத்திலெல்லாம் ராஜாக்களிடத்திலாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்படாதப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க வாசிங்கன்னா தெரியும், 2 ராஜாக்கள் 1:15 ஆண்டவர் சொல்றாரு பயப்படாது. உபாகமம் 20:1 சொல்றாரு பயப்படாது, நான் உன் கூடவே இருக்கிறேன். அதே தேவன் தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது. அல்லேலூயா. கடைசியாக சோதர, கடைசியாக தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? கடைசியாக உன் கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து எதையாவது செய்யுங்கள். அல்லேலூயா. உங்க கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை வச்சு தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் செய்த தினத்தர்மா 40 வாசிங்க. 1 சாமுவேல் 17:40, 17 40 வாசிப்போம். நல்ல கவனிங்க. தன் தடியை கையில் எடுத்து ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டையிலே போனான். அவன் கையில் என்ன இருந்துச்சு? ஏதாவது பீரங்கி இருந்துச்சா? AK-47 இருந்துச்சா? பெரிய இராணுவம், பெரிய எதனா பயங்கரம். பாருங்க, சவுல் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறாப்புல. சவுல் என்ன பண்ணுறாரு? சரிப்பா நீ யுத்தத்துக்கு போறியா? சரி ஓகே, இந்தா என்னுடைய ஹெல்மெட்டை நீ போட்டுக்கோ, என்னுடைய பூட்ஸ், என்னுடைய செருப்பு எல்லாத்தையும் நீ போட்டுக்கோ, மார்க் அவசத்தை போட்டுக்கோ, இந்தா இவ்வளோ பெரிய பட்டையங்குது இந்தா கையில் பிடிச்சிக்கோ. இப்போ நடுறான்னு சொன்னாராம். அவனால் போட்டு நடக்கவே முடியாது. ஆமேன். அவன் என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டெப்பு கூட அவனால் எடுத்து வைக்க முடியல. ராஜாவை இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் சோத்திரம், மற்றவர்களை பார்த்து ஒருவேளை இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ பலன் வந்துச்சுன்னா அவ்வளோ பலன் நான் ஜெயிப்பேன் நினைக்காதீங்க. உன்கிட்ட இருக்கிறத வச்ச கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உன்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குதா? அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. என்கிட்ட கொஞ்சம் வல்லமை தாங்க இருக்குது, இந்த வல்லமை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாம் கையை வச்சா இப்படி ஆகுது, இவங்க கையை வச்சா அப்படி ஆகுது. உன்கிட்ட கொஞ்சம் வல்லமை இருந்தாலும் அந்த கொஞ்சம் வல்லமையை கைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் 5000 புருஷர்களை போஷித்தார். கொஞ்சம் எண்ணெய் தான், கொஞ்சம் மாவு தான் பஞ்சத்தின் மத்தியிலே கர்த்தர் போஷித்தார். கொஞ்சம் விசுவாசம் தான் திமிர்வாதக்காரனை உயிரோடு கூட எழுப்பினது. கொஞ்சம் விசுவாசம் தான் செத்து போன லாசருவை உயிரோடு கூட கொண்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகுது. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. இவங்ககிட்ட இருந்தது என்ன? ஒரே ஒரு உண்டிகோல். கவன் போறா, ஆத்துல போறா, கையில ஒரு கோலை பிடிச்சுன்னு ஆடு மேய்க்கிற கோல், இடுப்புல என்ன பண்றான்? அந்த உண்டி கவனை வச்சிருப்பான். ஆற்றங்கரைக்கு ஓடுகிறான், 5 கூழாங்கலை எடுக்கிறான். ஆனால் அது ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து அடிக்கிறான். அந்த ஒரே ஒரு கூழாங்கல் என்ன பண்ணான்? அவன் கோலியாத்தை நிர்மூலமாக்கிறான். சொல்றான், பெரிய பெரிய வல்லமை வந்தாதா, பெரிய பவர் வந்தாதா, பெரிய அனாயிண்டிங் வந்தாதா, பெரிய ஆற்றல், பெரிய அபிஷேகம், பெரிய இதெல்லாம் வந்தாதான் ஜெயிக்கும். இல்லை, கொஞ்சம் விசுவாசம் உனக்குள்ள நமக்குள்ள இருந்தால் மலைகளை தகர்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க சோதரோ, உன் கரத்துல என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீங்க எதையாவது செய்யுங்க, கர்த்தர் உங்க கூடவே இருந்த ராட்சதர்களை நிர்மூலமாக்குவார். ஆமென் சோதரோ. உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களிடத்துல இருக்கிறத வைத்து செய்யுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து நீங்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாம, அவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாம, இப்படி பண்ணமா, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடைசியாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:24 சோத்திர வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலும் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய
ஓப்ராவில் இருக்க கிதியோனை குறித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிதியோன் பாருங்க, பயந்தவன், ஒரு கோழையா இருக்கிறான், ஒரு தைரியம் இல்லாதவனா இருக்கிறான், எதிரிகளை பார்த்து பயந்து கொண்டிருந்த, மீதியானவர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கிதியோன் நம்பல, ஆண்டவரே நான் பராக்கிரமசாலியா, நான் தைரியமானவனா, என்ன ஆண்டவர் என்னை விட்டுருங்க ஆண்டவர். இல்ல சோத்திரம், எனக்கு பலன் இல்ல ஆண்டவர், எனக்கு திறமை இல்ல ஆண்டவர், எனக்கு தாளந்து இல்ல ஆண்டவர், என்னால என்ன ஆண்டவரை செய்ய முடியும் கிதியோன் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசமா கைகளை உயர்த்தி? நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலமே போதுங்க எதிரிகளை தோற்கடிப்பதற்கு. நமக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் போதும் உன் சத்துருக்களை நிர்மூலமாக்க முடியும். உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தீ போதும், கொஞ்சம் எழுப்புதல் போதும், கொஞ்சம் வார்த்தை போதும், கொஞ்சம் விசுவாசம் போதும். கர்த்தர் உன் வாழ்க்கையில வருகிற சோதனைகள், சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள், இதை எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தாலே போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 5 காரியங்கள் நான் சொன்னேன். தாவீது அவன் வாழ்க்கையில செய்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு, பலமுள்ளவர்களை மேற்கொள்வதற்கு அவன் எடுத்துக்கொண்ட 5 கற்கள், 5 விதமான திறவுகோல். முதலாவது சோதர யுத்தத்திற்கு நாம் முதலாவது எப்படி இருக்கணும்? தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது, சத்துருவானவன் என்னிடத்தில் இருந்து கொண்டு போனதை நான் எப்படியும் போய் மீட்டு கொண்டு வருவேன், அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன், அந்த விசுவாசம் இருக்கணும். மூன்றாவது, சோதர யுத்தத்தை விட்டு எந்த சூழ்நிலை ஓடிவிடாதீர்கள், தைரியமா ஃபேஸ் பண்ணி அங்கே நில்லுங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நான்காவதாக, எந்த சூழ்நிலைங்க பயந்தே போயிடாதீங்க, எவனை பார்த்தா பயப்படாதீங்க, கர்த்தர் உன் கூட இருந்து உனக்காக யுத்தம் செய்வார். கடைசியாக, உன்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? எல்லா கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 5 காரியங்களுக்காக, இந்த 5 காரியங்கள் எல்லாம் சோதனை பண்ணுங்க பாக்கலாம், எல்லாம் சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி தகப்பனே, இந்த 5 காரியங்களை, இந்த 5 திறவுகோல்கள் எங்கள் வாழ்க்கையில வருவதாக சொல்லுங்க. எல்லாம் சோதனை பண்ணுங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரே உம்மை சோதனை. முதலாவது, நான் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் ஆண்டவரே. சண்டை சொல்லும் பொழுது எனக்கு எதுக்கு சம்மதம் போயிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தர் நான் யுத்தத்துக்கு தயாராக இருக்க போகிறேன், ஜெபம் பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்க போகிறேன், உபவாசம் இருப்பதற்கு நான் தயாராக இருக்க போகிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நான் தயாராக இருக்க போகிறேன். எவன் ஒருவர் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். யார் வர பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சோதரிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும், ஆண்டவரே நான் இருக்கிற, ஆண்டவரே எங்களை அனுப்பும் சொல்றாரு. கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறேன், யுத்தத்தை பார்த்து பயந்து ஓட மாட்டேன், யுத்தத்தை பின்வாங்கி போக மாட்டேன். நான் எதெல்லாம் இழந்திருக்கிறோம் இந்த கால வேளையில, என் வீட்டில் நான் இழந்த காரியம், என் குடும்பத்தில் இழந்த காரியம், என் வருமானத்தில், என் தொழிலில், எங்க வாழ்க்கையில இழந்தது ஆண்டவரே, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, பணம், இதெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதை நான் பின் தொடர்ந்துகிட்டே போகிறேன், அதை நாங்க போய் ஜெயிக்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை அப்படியாய் மாற்றுங்கப்பா, அப்படியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிறத வச்சு எங்களை பயன்படுத்துங்க. கேளுங்க பார்க்கலாம், எங்களுக்கு என்ன தாளந்து இருக்குதோ அதை வச்சு பயன்படுத்துங்கப்பா. ஒரு தாளந்து இருக்கிறவன், ஒரு தாளந்து உள்ளவன், அந்த ஒரு தாளந்த சோத்திரம் அவன் பயன்படுத்தினா 2 தாளந்தாய் மாற்றினா. 5 தாளந்து உள்ளவன் சோத்திரம் 5 தாளந்து அவன் மீண்டும் பெருக செய்தா. 10 தாளந்து உள்ளவன் மீண்டும் அவன் பெருக செய்தான். பாருங்க, நமக்கு என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை சொல்றதை விட, கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆற்றல், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் பலன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் சோதரம் விசுவாசம், அதை வைத்து பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்து முடிப்பார். எல்லாம் சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எங்களை
பலன் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போல நீங்க சொல்லுங்க, இப்ப அறிக்கை பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்க. எதையெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியலையோ, எதெல்லாம் நீங்க மலை போல பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இப்ப சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசை விரட்டுகிறோம், இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். கட்ட பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்ட உடைய வாக்கு தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, சத்துருக்களை, ஆண்டவரே, ராட்சதர்களை மேற்கொள்ளுவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் கரத்தில் அற்புதங்கள் நடக்கணும். எங்கள் வாயிலே வல்லமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரணும். பிற்போக்கான வார்த்தைகள் அல்ல, முற்போக்கான அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே வார்த்தைகள் வாயிலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இல்லாததை பேசுவதோடு ஆண்டவரே, அப்பா கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வாக்கு தத்தத்தை நாங்கள் எடுத்து ஆண்டவரே ஒன்றுமில்லாத வார்த்தைகளை பேசுவதை விட வல்லமை நிறைந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் வாயிலே இனி வரட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. சத்துருக்களை, எதிரிகளை நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு உதவி கொடுங்கப்பா. வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய ஜனங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தினால் இடை கட்டுங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த வாரம் முழுதும் நடத்தும். கர்த்தருடைய கிருபை கூட இந்த ஆசீர்வாதமாய் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாக அன்னைக்கமும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து நம்முடைய வாழ்த்துதல்